அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்ன வாசகம் சகோதரர்களே, இதை ஒவ்வொரு முஸ்லிம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார்கள். சும்மா சாதா சொல்லிட்டு போல. மேலும் சொல்றாங்க, என்னை வரம்பு மீறி புகழக்கூடாது. சொல்றது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, என்னை வரம்பு மீறி புகழக்கூடாது. ஹதீஸ் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துதுரூனி கமா ஆத்ரத்தின் நஸாரா இப்னு மர்யம் ஃபஇன்னமா அனா அப்து ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து, அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். அளவுக்கு மீறி புகழ்ந்தாலே கடவுளுடைய அந்தஸ்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆக்காதீங்க. அப்படி சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அப்படி சொல்வதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது இருக்கின்றாரே, அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல், இதுதான் என்னுடைய இதை விட அதிகமாக என்னை புகழாதீங்க. ஏன் என்று சொன்னால், புகழ்ந்து தான் முந்திய நபிமார் ரசூல்மார்கள் அந்த உம்மத்துகள் வழிகட்டு போயிட்டாங்க. எனவே அன்பானவர், என்னை புகழ்வதாக இருந்தால் இந்த அளவுகோலுக்கு மீறி செல்லாதீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்கள்.